பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆறுதலின் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் ஆவியானவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்யும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இதை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா என்ன அறியாம செஞ்சிடறேன் பாஸ்டர். இப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்ன அறியாம பேசிடுறேன் பாஸ்டர். ஏன் தான் இந்த இடத்துல நான் கோவப்பட்டனே தெரியல பாஸ்டர். ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகள் என் வாயிலிருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன் நான் இப்படி பெருமையா நடந்துகிட்டேன்னு எனக்கு தெரியல. ஒன்று சொல்லட்டுமா? இந்த மாம்சத்துக்கும் இந்த ஆவிக்கும் நடக்கிற யுத்தம் நாம் செய்ய நினைக்கிறதை செய்ய விடாமல் தடுக்கிறது. இதுல ஜெயம் பெற வேண்டும் என்றால் ஆவியானவருடைய துணை இல்லாமல் இந்த மாமிசத்தை ஜெயிப்பது கடினம். பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையிலே அறிந்திருக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, நான் நன்மை செய்ய நினைக்கிறேன், ஆனா நன்மை செய்ய முடியல. நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று பவுல் எழுதி பார்க்கிறோம். நீங்க பரிசுத்தமாய் வாழ விரும்புறீங்க, மற்றவர்களை நேசிக்க விரும்புறீங்க, ஆனா அவர்களை பார்க்கும் போதே உங்களுக்கு கோபம் வருது. மற்றவங்க மேல அன்பு காட்ட விரும்புறீங்க, ஆனா முடியல. சபைக்கு ஊழியத்துக்கு ஒத்தாசை செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அந்த எண்ணத்தை பிசாசு தடுக்கிறான். எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, நமக்குள்ளே நடக்கிற ஒரு மிகப்பெரிய யுத்தம், மாமிசத்துக்கும் ஆவிக்கும் நடக்கிற யுத்தம். இந்த யுத்தம் நாம் செய்ய நினைக்கிற எதையுமே செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. இதுல ஜெயம் பெற வேண்டும் என்றால் ஆவியான ஒரு துணை இருக்குமானா இந்த மாமிசத்தை ஜெயித்து ஆவியில பலன் பெற கர்த்தர் உதவி செய்வார். ஆவியானவரை நோக்கி கூப்பிடுங்க, அப்பா இந்த மாமிசத்தை ஜெயிக்க எனக்கு பலன் தேவை, ஆவியானவரே நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் போது இந்த மாம்சத்தை பலன் கொண்டு ஆவியில எழும்பி நிற்க கர்த்தர் உதவி செய்வார். உங்களுக்கு ஒரு ஜெயம் வேண்டுமா? என் வாழ்க்கையில் விடுபட்ட பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமான்னு எதிர்பார்க்கிறீங்களா? நம்ம இணைந்து ஜெபிக்கலாமே. கர்த்தர் நமக்கு அந்த விடுதலையை தரட்டும். கண்களை மூடி அன்பும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் கர்த்தர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஆண்டவரே, எங்கள் மாம்சத்துக்கு எதிராக நடக்கிற அந்த யுத்தத்துல ஆவியானவர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து எங்கள் ஆவி மாமிசத்தை ஜெயிக்கத்தக்கதான கிருபையை தருகிறார். செய்தீர், நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.